எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு அற்புதமான நிலை, அற்புதமான நாளிலே தரப்படக்கூடியதாக அமைகிறது. அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, உங்களை பற்றி உங்களுக்கே புரியாத அளவிற்கு பல குழப்பங்களை கடந்த 10 ஆண்டுகளாக தொடர் குழப்பங்களை விளைவித்த 7.5 சனிதான். ஆனால் உங்களுக்கு 10 வருட குழப்பம். அது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7.5 துவங்கும் போது மட்டுமல்ல, அவர் விருச்சிக ராசிக்குள் காலெடுத்து வைத்த நாளிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் என்றே சொல்லலாம். சில விஷயங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் தான் உங்கள் ஹீரோ. ஏனென்றால் சனி பகவானுடைய அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். அதற்காகத்தான் இந்த பதிவு. வாழ்க்கையின் முக்கிய ரகசியமாக நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளுங்கள். இதுல மிக சுருக்கமாக சில விஷயத்தை மட்டும் சொல்கின்றேன். ஏனென்றால் மகரத்தினுடைய வாழ்க்கை தத்துவங்களை விளக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு சாப்டர், எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் மிக சுருக்கம் என்றாலும் கூட 1 மணி நேரத்திற்கு மேலான பதிவு தேவைப்படும். மகர ராசி என்பது காலபுருஷ தத்துவத்திலே 10ஆம் இடம். ஆகையினாலே ஒரு சீரான ஒரு தொழில் அமைப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அது கைகூடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். உங்களுடைய ராசியில்தான் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அவர் அதிர்ஷ்டத்தையும் தருவார், சுகத்தையும் தருவார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீடு, செல்வம் இவற்றையெல்லாமும் உங்களுக்கு தரக்கூடியவராக செவ்வாய் பகவானாகவே விளங்குகிறார். 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார், 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். ஆகையினாலே உழைப்பு உங்களை உயர்த்தும். கடின உழைப்பாளிகளாக இருக்கும்போது மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடியது அமைப்பு என்பது இருக்கும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் தான். ஆனால் அது என்ன ஆனால் பகைத்து பார்த்தால் தெரியும் மகரம் எப்படிப்பட்ட ஒரு கொடூர மனப்பான்மையோடு சதிகளை தீட்டி விதிகளையே மாற்றி அமைத்துவிடக்கூடிய ராசி என்பதை பற்றி. அதனால் உங்களுக்குள் அப்படி ஒரு மனநிலை இருக்கிறது. உங்களை கெடுத்தவர்களை ஒரு கை பார்ப்போம் என்ற மனநிலை கடந்த 10 ஆண்டு காலத்திலே இடுக்கண் வரும்போது, அதாவது கஷ்டப்படும் போது உங்களை பார்த்து நகைத்தவர்கள், கஷ்டப்படும் போது நாம் சந்தோஷப்பட்டு சிரிப்பதற்கு வாய்ப்பை தராமல் நகைத்தவர்கள், அவர்கள் மீது ஒரு ஆழ்ந்த கோபம் வரும். ஆகையினாலே அந்த கோபத்தை கட்டமைத்துக் கொள்ளாமல் அதிலிருந்து விடுபட்டு வெற்றிக்கான வழியை தேடுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையினுடைய முக்கிய ரகசியம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய எதிரிகளை பழி தீர்ப்பதற்கு முடிவு கட்டி வேலை செய்தால் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் ஏன் விரயமாக ஏற்கனவே நொந்தவனாக இருப்பான், அவனை எதற்கு மேலும் போய் அடிப்பது என்பது ஒரு பாலிசி, ஒரு கருத்தாக இருந்து வெற்றிக்கான வழிகளை மட்டும் தேடுங்கள். மகர ராசியினுடைய மேலும் ஒரு பண்பு வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருப்பது. துணை என்று பேசுவார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, ரப்பர் வாய் என்றெல்லாம் கூட பட்டம் இருக்கும். ஆகினால் இனி மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அதிலிருந்து கருத்துக்களை ஆழமாக பெற்று உங்களுடைய முடிவுகளை சுருக்கமாக அறிவிப்பது வெற்றி என்பது ஏற்படும். பணம் புகழ் விரும்பிகளாக இருப்பீர்கள், ஆனால் காட்டிக்கொள்ளாதீர்கள். காட்டிக்கொள்ளாமல் பணத்தையும் புகழையும் ரகசியமான திட்டங்கள் மூலமாகவே வெற்றி பெறுவது என்பதுதான் மகரத்தினுடைய பண்பு. அதை பாருங்கள். எப்போதுமே தூய்மையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மகரத்திற்கும். ஆடை அணிகலன்களானாலும் சரி, இல்லமானாலும் சரி, உங்களுடைய உள்ளமானாலும் சரி, தூய்மையாக இருக்க வேண்டும் என்றே இருக்கும். ஆனால் அவ்வப்போது சனி பகவான் உங்களுக்கு நடத்தக்கூடிய தசாபுக்தி அடிப்படையில், அந்தரத்தின் அடிப்படையிலும் கோச்சார நிலைகளிலும் அது கெடும்போது அப்படியே விஷயங்கள் தலைகீழாக மாறும். அப்படி தலைகீழாக எந்த விஷயத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் தூய்மையே விரும்புவது சிறப்பாக இருக்கும். நீங்கள் ரகசியத்தை காக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எதை சொல்ல வேண்டுமோ அதை சற்று மெருகேற்றி சொல்வீர்கள். சிலர் பொய் சொல்வது போன்று தோன்றும் மகரக்காரர்கள். ஆனால்
அந்த விஷயத்தை அப்படி சொன்னால்தான் வெற்றிக்கான வாய்ப்பு என்று அது அமையும். பூர்வீக சொத்துக்கள் பெரும்பாலும் உதவிகரமாக மகராசி அன்பர்களுக்கு இருப்பதில்லை. அதன் காரணமாக அந்த பூர்வீக சொத்தின் பின் அதிகப்படியான முயற்சிகளை எடுக்காமல், வந்தால் சரி, வரவில்லை என்றால் பார்ப்போம் என்ற நிலையில் இருந்தால் வெற்றிக்கான வழிகளை நிச்சயம் தரும். தோல்வியால் துவண்டே விடாத ஒரு பண்பு என்றால் மகர ராசிக்குத்தான் உண்டு. அதனால்தான் சனி பகவான் உங்களுக்கு ஹீரோவாக இருந்தாலும் கூட ஹீரோவுக்குத்தான் ஒரு வில்லன் முளைப்பான். அப்படி ஹீரோவே வில்லனாக நின்று உங்களுக்கு கடந்த 7 சனி காலத்திலே அவர் அடித்து துவைத்து காய போட்டாலும் கூட மீண்டு எழக்கூடிய மாபெரும் விஸ்வரூப வெற்றி பெறக்கூடிய பண்பையும் அதே சனி பகவான் உங்களுக்கு மீட்டமைத்து தருவார். சனி பகவான் போகிற போக்கிலே தரக்கூடிய நன்மைகள் மிக வெற்றியாக இருக்கும். எதையுமே உடனடியாக வெற்றிகரமாக செய்து முடித்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது பெரும்பாலும் கைகூடுவதில்லை. ஆனால் மந்தமாக மெதுவாக செய்வது போல் செய்தாலும் கூட அதை எந்த நேரத்திலே முடித்து காட்ட வேண்டுமோ அந்த நேரத்திலே முடித்து காட்டக்கூடிய வல்லமையோடு செயல்படும் அந்த ரகசியம் இருக்கிறது. இதை தெரிந்து தொடர் முயற்சியில ஈடுபடுங்கள், வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். பூமிக்கு உரிய அந்த தத்துவம், அதனால்தான் பூமியிலும் நீங்கள், அதாவது இந்த மகர ராசியின் பண்பே நீர் நிலம் இரண்டிலுமே உங்களால் வெற்றி பெற முடியும். ஆகையினால் எந்த பிரச்சனை என்றாலும் சில பிரச்சனைகளிலே உங்களுக்கு தெரிந்தது மான் கராத்தே என்பார்கள், ஓடி ஒளிந்து கொண்டான் என்று. ஆனால் பதுங்கியதே பாய்வதற்குத்தான். சிறுத்தையென சீறி பாயும் சிறப்பான ஆற்றல் கொண்ட மகரம், அந்த பண்பு உங்களுக்குள் இருக்கிறது. எவ்வளவு பாய்ந்தாலும் வெற்றியை பெற்றுவிட முடியும். அது பாய்ச்சல் சரியான நேரத்திலே, அதாவது எதிரியினுடைய எந்த இடத்திலே பிடித்தால் அவன் அப்படியே சாய்வான், உங்களுக்கு உணவாகும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் பொறுத்திருந்து நிதானமாக அடிக்கக்கூடிய பண்பு என்பது உங்களிடம் இருக்கும். அதனால்தான் சொன்னேன், உங்களுக்கு இறை என்பது நிச்சயம் விழும். ஆனால் தேவை தேவையில்லை என்று முடிவு செய்து ஒரு விஷயத்துல ஈடுபடுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாலின ஈர்ப்பு என்பது சகஜமாகவே, ஏனென்றால் இது சனி பகவானுடைய அந்த தத்துவத்திலே உள்ள மகர ராசிக்கு எதிர்பாலின ஈர்ப்பு அந்த பண்பெல்லாம் இருக்கும். ஆனால் அதிலே ஒரு டிசிப்ளின் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் அடுத்தவர்களை ஈர்ப்பதை விட எதிர்பாலினத்தவர் உங்கள் மீது ஈர்ப்பு வைத்து அதன் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் நாம் வாகனத்தை ஒழுங்காக ஓட்டினாலும் எதிரே வரவன் லைசன்ஸே இல்லாமலும் வண்டியே ஓட்ட தெரியாமலும் வந்து மோதினால் அப்போதும் நமக்குத்தானே டேமேஜ். ஆகினாலே இந்த விஷயங்களிலே கவனமாக இருங்கள். மேலும் வரக்கூடிய விஷயத்தை மகர ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக மகர ராசி மகர லக்னமாகவே இரண்டும் ஒன்றாக இருந்து விட்டால், அல்லது ராசியோ லக்னமோ மகரமாக இருந்தால், பிற்காலத்திலே வரக்கூடிய விஷயங்கள் அப்படியே வீடியோ பதிவு செய்து போட்டது போன்ற ஒரு காட்சி பதிவே உங்களுக்கு தெரியும். ஆகையினால் கவனம். அதனால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி ஏதேனும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் போது அதை சற்று யோசித்து நிதானித்து அதில் தப்பித்துக் கொள்வதற்கான வழிகள் இருக்கிறதா அல்லது வளர்ச்சிக்கான வழி இருக்கிறதா என்று பாருங்கள். எதிர்பாராத பண உதவிகள் நிச்சயமாக மகரத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை சுக்கிரன் தருவார். சுக்கிரன் உங்களுக்கு தொழில் மற்றும் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய கர்மாவை உங்களுக்கு தருவதற்கு பல வாய்ப்புகளை தருவார். அதனால் அதற்காக கவலைப்படாதீர்கள். குரு பகவான் உங்களுடைய ராசியில நீச்சம் பெறுவது, செவ்வாய் உச்சம் பெறுவது, அதனால் ஒரு குரூர புத்தி, அதாவது ஒரு ஷார்ப் மைண்ட் என்று இருக்கும். எதிலே என்றால், யாரையாவது வஞ்சம் தீர்ப்பது, பழி தீர்ப்பது என்று திட்டம் தீட்டினால் அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அது சரியான திட்டத்தின் மூலமாகவே அல்லது ஏதோ ஒரு வழியில உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதனால்தான் சொன்னேன், அந்த அந்த தீய நெகட்டிவ் எண்ணங்களிலிருந்து வெளிவந்து விடுங்கள் என்று சொன்னேன். இதற்கு முன்பு பல பதிவுகளிலும் சொல்லி இருக்கிறேன், நெகட்டிவ் எண்ணங்களை விட்டு வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் என்று சொன்னேன். உங்களுடைய ராசிக்கு தன்மைகளாக உடலில் உள்ள பாகங்கள் என்றால் 2 முழங்கால்கள் மற்றும் முட்டி. ஆகையினால் எப்போதுமே இந்த முழங்கால், முட்டி இவற்றிலே பிரச்சனை வராத அளவிற்கு பயிற்சியோடு இருக்க வேண்டும். நடைபயிற்சி, வேர்வை சிந்தக்கூடிய பயிற்சி உங்களுக்கு பரிகாரமாக அமையும். தொடர்ந்து இதை ஒரு ரகசிய திட்டம் என்ன, அது சுருக்கமா சொல்ல, உடலை சரியாக வைத்திருங்கள்.
அப்போதுதான் உயிர் அங்கு சந்தோஷமாக தங்கும். நீண்ட நெடுங்காலத்திற்கான திட்டங்களை தீட்டி கடுமையாக உழையுங்கள். வெற்றி நிச்சயமாக இருக்கும். பிளான், திட்டமிடுங்கள். லேர்ன், அந்த திட்டத்தை பற்றி எல்லாவற்றையும் சரியாக கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை செக் அண்ட் வெரிஃபை, சரியாகத்தான் செய்ய முடியுமா, செய்கிறோமா என்று ஒரு நல்ல ஆலோசகர்களை வைத்து அதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பிராக்டிஸ், அதன் பின்பு அதனை பிராக்டிஸ் செய்யுங்கள். அதன் பின்பு அதிலே வருமானம் வரும். அந்த வருமானத்தை பத்திரப்படுத்துவதற்கு உங்களுடைய கையிலே தங்கமாகவோ நிலமாகவோ வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, செல்வத்தை ஒரு பகுதி நிலம், ஒரு பகுதி தங்கம், ஒரு பகுதி கையிலே பணமாக உங்கள் செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிக்கான வழி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க்கையின் முக்கிய ரகசியங்களை தொடர் பதிவுகளிலே அவ்வப்போது தந்து கொண்டே இருப்பேன். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.